இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒவ்வொரு சாப்டரையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒவ்வொரு சாப்டரும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கிள் எஸ் மற்றும் இசட், சர்க்கிள் எஸ் அண்டு இசட் இந்த சாப்டரோட எண்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை தனி பார்ட்டாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இதே மெத்தடில் தான் எல்லா சாப்டரும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ், புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ்னால் அந்தந்த சாப்டரோட புக்கில் இருக்கிற அந்த ரூல்ஸுக்கு அப்புறம் இருக்கும் பார்த்தீங்களா வேர்ட்ஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு ரூல்னு வச்சுக்கோங்க. இந்த ரூலுக்கு அப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கா, சிட், சிக், சாரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாப்டரில் அந்த ரூல்ஸுக்கு கீழே இருக்க எல்லா வார்த்தைகளையும் எக்ஸாம்பிள்ஸ் வார்த்தைகளை ஓகேங்களா ஒரு டைம் எழுதணும். ஓகேங்களா, ஒரு டைம் எழுதி ஒரு 3 லைன் வந்து இடைவெளி 3 லைன் வந்து விடணும். ஒரு டைம் எழுதி, அதாவது அந்த ஒரு டைம் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வார்த்தையை எழுதணும். ஓகேங்களா, இப்போ சிட் அப்படின்னு இருக்குன்னா இந்த வார்த்தையை எழுதணும். இந்த வார்த்தையை எழுதி அதுக்கப்புறம் இந்த மாதிரி தமிழில் வந்து எழுதணும். ஓகேங்களா, சிட் பாருங்க, சிட் இப்படின்னு தமிழில் எழுதணும். இந்த வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் எழுதணும். அப்புறம் தமிழில் பிரிக்கணும். ஓகேங்களா, தமிழில் வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், இதை இஸ்ஸு கூட்டல் ஈ கூட்டல் இட்டு இப்படின்னு தமிழில் பிரிக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், சர்க்ளஸ்ஸு கூட்டல் இ இந்த தேர்ட் பேஸ் ஒவல் கூட்டல் டி அப்படின்னு பிரிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். சர்க்குலஸ் இ கூட்டல் டி இந்த மாதிரி இங்கிலீஷில் பிரிக்கணும். ஒரு சில இந்த வவ்வலை வந்து நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து எழுதணும் தமிழில், அடுத்து தமிழில் பிரித்து எழுதணும், அடுத்து இங்கிலீஷில் பிரித்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சாப்டரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 10 சாப்டர் வரைக்கும் இந்த மாதிரி சேர்த்து எழுதுறது பிரித்து எழுதுறது எல்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ரோக்கை போடணும். இந்த இங்கிலீஷில் நீங்கள் எழுதியிருப்பீங்க, எல்லாம் பிரித்து எழுதியிருப்பீங்களா, அதை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரோக்கு போடணும். ஓகேங்களா, ஸோ புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்தே தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஆனால் சேர்த்து எழுதுறது பிரித்து எழுதுறது நீங்களாக பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 லைன் வந்து இடம் விட்டுறணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாத்தையும் உட்காந்து ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எக்ஸசைஸ் அடுத்தது. இப்போ 23க்கு சொல்கிறேன். ஒவ்வொரு சாப்டர்லேயும் எக்ஸசைஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு புக்கில் அந்தந்த சாப்டரில் இருக்க வார்த்தைகள்லாம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸசைஸ் 23 ரீடு, காப்பி அண்டு டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ரீடு, காப்பி அண்டு டிரான்ஸ்கிரைப் அப்படின்னா ஸ்ட்ரோக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வார்த்தை கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரோக் இப்போ பாருங்கள், ஸ்பைஸ். ஓகேங்களா, ஸ்பைஸ் ஸ்ட்ரோக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரோக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குன்ற தனியாக பிரித்து எழுதணும். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எஸ்ஸு. ஓகேங்களா, இதை எழுதிடணும். சர்க்கிள் எஸ் எழுதிட்டிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி எழுதிட்டிங்களா. அடுத்து ஐ டிப்தாங், ஸோ எழுதிட்டிங்களா. அடுத்து கடைசியாக சர்க்ளஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரோக்கில் என்ன இருக்கோ, என்னென்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுறீங்க. இது ஆர்டர் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் எஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஐ டிப்தாங் கிடையாது, சர்க்ளஸ்ஸு பி, அதுக்கப்புறம் தான் ஐ டிப்தாங். ஒருவேளை ஐ டிப்தாங் இங்கே போட்டிருந்தாங்கன்னா சர்க்ளஸ்ஸு ஐ டிப்தாங் அதுக்கப்புறம் பி, ஆனால் பிக்கு அப்புறம் தான் போட்டிருக்காங்க. அதையும் புரிஞ்சுக்கோங்க, சர்க்ளஸ்ஸு பி ஐ டிப்தாங் சர்க்ளஸ்ஸு. ஸோ அதை எழுதுறீங்க. இதை வச்சு நீங்கள் வார்த்தை கண்டுபிடிக்கணும். படித்து பார்க்குறீங்க. ஸ்பைஸ். ஓகேங்களா, நம்ம எழுதுகிறப்ப ஸ்பைஸ் அப்படின்னு எழுதலாம், ஸ்பைஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எழுதிடுவோம் அந்த மாதிரி. அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை இருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, இங்கிலீஷ் வார்த்தை இருக்கா, ஸோ இப்படி போட்டால் தான் இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ அது உங்களுக்காக தெரியணும், போக போக தெரியும். சப்போஸ் வேர்டெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னா, இங்கிலீஷில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் ஸ்பைஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க.
அதுக்காக இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் தான் ஷார்ட் ஹேண்ட் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் இப்படி கூட எழுதலாம், ஸ்பைஸ். ஓகேங்களா? அதாவது ஸ்பைஸ் இதோட விட்டுறலாம், அல்லது ஸ்பைஸ் இப்படி கூட நீங்கள் எழுதலாம். அதனால தப்பு இல்லை. அந்த வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம், நீங்கள் கண்டுபிடிச்ச விதம் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தையை வந்து நம்ம திருத்திக்கலாம். இப்படி எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கை போடணும். சர்க்ளஸ்ஸு பி சர்க்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரோக்கை போடணும். ஒரு ஸ்ட்ரோக்கு போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஸ்ட்ரோக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக்கை பார்த்து பிரித்து எழுதுறீங்க. பிரித்து எழுதுனதுக்கப்புறம் அந்த வார்த்தை என்னான்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரோக்கை வந்து போடுறீங்க. இது மாதிரி இந்த எக்ஸசைஸ் 23ல் இருக்க எல்லா வார்த்தைகளும் இந்த மாதிரி ஒரு டைம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி இருக்க ஆன்சர் கீ இருக்கும்ல அதுலேயோ, அல்லது நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன்ல அந்த பிடிஎஃப்பில் இருக்கிற ஆன்சர் கீ இருக்குல்ல அதை வச்சோ நீங்கள் எழுதியிருக்க ஸ்ட்ரோக்கெல்லாம் கரெக்டான 23வது எக்ஸசைஸ்க்கு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 24வது எக்ஸசைஸ் ரைட் இன் ஷார்ட்ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க. சுருக்கெழுத்தில் எழுதணும். ஓகேங்களா? அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தமிழில் பிரித்து எழுதுங்க. தமிழில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. லேஸ் அப்படின்னா லேஸ் அப்படின்னு தமிழில் எழுதுறீங்க. அப்புறம் பிரிங்க. ஓகேங்களா? இல்லு கூட்டல் ஏ கூட்டல் இஸ் பிரிச்சிட்டிங்களா? இப்போ இங்கிலீஷில் பிரிங்க. எல்லு கூட்டல் இந்த வவ்வலை வேணால் தமிழில் போட்டுக்குங்க. இஸ் அப்படின்னா சர்க்கிள் லெஸ். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸ்ட்ரோக்கு எல்லு இந்த வவ்வல் அப்புறம் சர்க்கிளஸ் எல்லு சர்க்கிளஸ். செகண்ட் பேஜ் திக்கு டேஷ் வவ்வல், செகண்ட் பேஜ் திக்கு டாட் வவ்வல். ஸோ எல்லு சர்க்கிளஸ். செகண்ட் பேஜ்னால் ஆந்த லைனில் ஸ்ட்ரோக்கை போடணும். ஸோ எல்லு சர்க்கிளஸ்ஸு எல்லு ஆஃப்டர் செகண்ட் பேஜ் திக்கு டாட் லேஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வார்த்தையை கண்டுபிடிக்கணும். இப்படி கண்டுபிடிச்சி ஒரு டைம் நீங்கள் ஸ்ட்ரோக்கை போட்டுறணும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் 24ல் இருக்க எல்லா வார்த்தையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது எழுதுங்க, வார்த்தை எழுதுங்க, அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுங்க தமிழில், அப்புறம் தமிழில் பிரித்து எழுதுங்க, அப்புறம் இங்கிலீஷில் பிரித்து எழுதுங்க, அப்புறம் ஸ்ட்ரோக்கை போடுங்க. ஸோ இதே மாதிரி 24வது எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒரு டைம் எழுதி 3 லைன் இடம் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னாச்சு, இப்போ வார்த்தைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்களா? ஒரு டைம் எழுதி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா புக்குக்கு பின்னாடி ஆன்சர் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? புக்குக்கு பின்னாடி எல்லாம் இங்கே எழுதின எல்லாமே புக்குக்கு பின்னாடி ஸ்ட்ரோக்கும் வார்த்தைகளும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கங்க. நீங்களே கரெக்ஷன் பண்ணினதுக்கப்புறம் இப்போ என்னென்ன முடிஞ்சிருக்கு, இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்கில் இருக்கிறத எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து எக்ஸசைஸ் 2 எக்ஸசைஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஓகேங்களா? பட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிராமர் லாக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் புக்ஸில் இருக்க அந்தந்த சாப்டரோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் எழுதி 3 லைன் ஃபில்லப் பண்ணதுக்கு அப்புறம் கிராமர் லாக்ஸ்குள்ளே வந்துடணும். நான் சொல்லியிருப்பேன் எந்தெந்த மாதிரி கிராமர் லாக்ஸ் மாற்றணும்னு சொல்லியிருப்பேன். மாற்றின பிரகாரம் எழுதினாலும் சரி, புக்கில் இருக்க பிரகாரம் எழுதினாலும் ஓகே தான். ஸோ இந்த கிராமர் லாக்ஸை அடுத்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பேஜ் ஃபுல்லாக இதோட உங்களுக்கு பத்தலைன்னா நடுவில் இங்கே வரக்கூடாது. இதுக்கப்புறம் அடுத்த பேஜை திருப்பி தான் நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் கிராமர் லாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருங்க. அப்படியே போங்க. இதோட முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு பேஜில் முடிஞ்சாலும் சந்தோஷம்தான். ஸோ இப்படி ஒரு பேஜ் ஃபுல்லாக விட்டுறணும். ஓகேங்களா? இந்த பேஜ் ஃபுல்லாகவும் விட்டுறணும். ஸோ பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். அஸ் சர்க்கிளஸ் above the line, சர்க்கிளஸ் above the line உள்ளுக்க டாட் ஹேஸ், சர்க்கிளஸ் ஆன் த லைன் இஸ், சர்க்கிளஸ் ஆன் த லைன் உள்ளுக்க டாட் ஹிஸ், கே சர்க்கிளஸ் above the line பிகாஸ், டி சர்க்கிளஸ் த்ரூ த லைன் இட் செல்ஃப், இத் சர்க்கிளஸ்
அப்போது லைன் தோஸ். இங்கே பாருங்கள், தோஸ் தை செல்ஃப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. தை செல்ஃப்ஸை விட்டுருங்க, இது எங்கேயுமே எக்ஸாமில் வராது. அதுக்கப்புறம் திஸ் இத் சர்க்குலஸ் ஆன் த லைன். திஸ் இத் சர்க்குலஸ் த்ரூ த லைன். இத் ஆஃப்டர் தேர்ட் பேஜ் திக் டாட் தீஸ். இதையும் சேர்த்துக்கங்க உங்களோட கிராமலாக்கில். ஓகேங்களா? அடுத்து தஸ்ஸு இது சர்க்குலஸ் ஆன் த லைன். இது ஆஃப்டர் செகண்ட் பேஜ் லைட் டேஷ் தஸ். இது நான் சொல்லி கொடுத்த மெத்தடு. யூஸ்வல் ஜி ஆன் த லைன். யூஸ்வல். யூஸ்வலி ஜி ஆன் த லைன். ஜி ஆஃப்டர் தேர்ட் பேஜ் லைட் டாட் யூஸ்வலி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக சொல்லி எழுதி ஃபாலோ பண்ணுங்கள். புக்கில் இருக்கிற கிராமலாக்ஸ் அதே படி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, நான் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டு இது முடிச்சிடுறீங்க, புக்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் முடிச்சிடுறீங்க. ஒரு டைம் எழுதுறீங்க, 3 லைன் ஃபில்லப் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கிராமலாக்ஸ் வந்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி ஃபில்லப் பண்ணுறீங்க. அப்படி ஃபில்லப் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நான் சொல்லி கொடுத்த அந்த கிராமலாக்ஸ் மாற்றி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை புக்கில் இருக்க அந்த கிராமலாக்ஸ் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்துடுறீங்க. எக்ஸசைஸ் 23 and 24 ஒரு டைம் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள், ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 3 லைன் எடை விட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் எழுதுங்க, அப்புறம் 3 லைன் எடை விடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் எழுதுங்க, அடுத்த 3 லைன் எடை விடுங்க. அந்த மாதிரி 23 மற்றும் 24 அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 லைன் வந்து விட்டுருப்பீங்கல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு டைம் ஃபுல்லாக எழுதிட்டு எக்ஸசைஸ் 23 and 24 ஃபுல்லாக எழுதிட்டு நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டு தானே அப்படின்றத ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு 3 லைனை ஃபில்லப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 25 வாங்க. ரீடு, காப்பி அண்ட் டிரான்ஸ்கிரைப். எல்லா இதுலேயும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 2 எக்ஸசைஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துருப்பாங்க, வார்த்தை கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வார்த்தை கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரோக் கண்டுபிடிக்கணும். எல்லா சாப்டர்லையும் இதுக்கப்புறம் வர எல்லா சாப்டரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கொடுத்துருக்க 2 வந்து பேராகிராஃபாக இருக்கும், பேசேஜாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லா சாப்டர்லையும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் ஹேண்ட் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க 25. ரீடு, காப்பி அண்ட் டிரான்ஸ்கிரைப். ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். லாங் ஹேண்டுனா இங்கிலீஷில் நீங்கள் அதை மாற்றணும். ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து அந்த பேராகிராஃபை நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ணணும். இங்கிலீஷில் எழுதணும். அந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து இங்கிலீஷில் கண்டுபிடிச்சி எழுதணும். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி ஒரு டைம் எழுதினதுக்கப்புறம் புக்குக்கு பேக்கில் இருக்க ஆன்சர் கீயை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 26 ரைட் இன் ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷில் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சுருக்கெழுத்தில் எழுதணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொடுத்துருக்கதை பார்த்து சுருக்கெழுத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எழுதுனதுக்கப்புறம் புக்கில் இருக்க ஆன்சர் கீயை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் இல்லைனா பிடிஎஃப் கொடுத்துருப்பேன், அதை பார்த்தும் நீங்கள் செக் பண்ணலாம் புக்கு இல்லை அப்படின்னா. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் எழுதி செக் பண்ணிடுறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா 25வது எக்ஸசைஸ் இருக்குல்ல, இதோட ஸ்ட்ரோக்கு ஷார்ட் ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எழுதணும். எப்படி? இந்த மாதிரி. அதாவது இது ஃபஸ்ட்டு லைன், இது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்துடணும், ஆஃப் பேஜ் விட்டுறணும். ஆஃப் பேஜ் விட்டுட்டு நல்லா கவனிங்க, ஆஃப் பேஜ் விட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இது வரைக்கும் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃப் பேஜ் விட்டுறீங்க. அதோட கண்டினியூவேஷன் இங்கே வரணும். ஸோ இதோட முடியுதுங்களா? ஸோ இதோட கண்டினியூஷனுக்கு அப்புறம் ஆஃப் பேஜ் விட்டுட்டு அப்புறம் இங்கே வரணும். ஸோ இதுதான் ஒரு பேராகிராஃப். ஓகேங்களா? இது வந்து எந்த பேராகிராஃப் அப்படின்னா எக்ஸசைஸ் 25. ஓகேங்களா? ஸோ இப்படி இடம் விட்டு எழுதிடணும் ஸ்ட்ரோக்கை. அதே மாதிரி எக்ஸசைஸ் 26க்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இடம் விட்டு இப்படி ஆஃப் பேஜ் இடம் விட்டு எழுதிடணும். ஆன்சர் கீழே நல்லா தரவாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு தரவாக செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து இதை ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை ஃபில்லப் பண்ணுங்கள்.
ஃபில்லப் பண்ணும்போது நீங்கள் சொல்லி சொல்லி எழுதணும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் தி நோட்டீஸ் ஆஃப் தி affair on Saturday. இது வந்து எஸ் வந்து கேபிட்டல். ஸோ அதனால் இந்த டிக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் இப்படி போடணுமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் போட வேணாம். இப்போ இருந்தே பழகாதீங்க, வேணாம், நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து அடியில் மார்க்கே பண்ண வேணாம், அதுக்கு டைம் ஆகும், அதை விட்டுருங்க. அடுத்து தி 6th I shall be with you early and if, அதே மாதிரி நடுவில் கமா வந்திருக்கு, அதையும் விட்டுருங்க, தேவையில்லை நமக்கு. and if I may I will carry you back to the city to lunch unless, ஆனால் இந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க, ஒரு இன்ட்டு மார்க். கண்டிப்பாக அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். unless you have a desire to go. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே தான் வந்துடணும், தேங்க்யூ ஃபார் தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணியே ஆகணும் நீங்கள். அதுக்கப்புறம் அடுத்து இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும், இது ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் 26க்கும் நீங்கள் இங்கிலீஷை ஃபில்லப் பண்ணிடக்கூடாது, ஷார்ட் ஹேண்டை தான் இந்த மாதிரி எழுதி ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க ஷார்ட் ஹேண்டில் எழுத சொன்னாலும் சரி, இங்கிலீஷில் எழுத சொன்னாலும் சரி, நீங்கள் ஃபில்லப் பண்ணுறது ஷார்ட் ஹேண்டை தான் ஃபில்லப் பண்ணணும் எல்லாத்துக்குமே. ஸோ இதுதான் வந்து ஃபில்லப் பண்ணுற மெத்தட். இப்படி தான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்களோ, எந்த சாப்டர் வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்களோ அந்த சாப்டரோட ரூல்ஸுக்கு கீழே இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ் வார்த்தைகளையும் ஒரு டைம் எழுதி 3 லைன் இடம் விடணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமலாக்ஸ். ஓகேங்களா? கிராமலாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும் ரெண்டாவதாக. அதுக்கப்புறம் மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் 23யும் 24ம் ஒரு டைம் எழுதி 3 லைன் இடம் விட்டு அதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு ஆன்சர் கீ செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 3 லைன் எல்லாத்துலேயும் ஃபில்லப் பண்ணணும் 23, 24. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 25 மற்றும் 26 ஒரு டைம் எழுதிடணும். ஒரு டைம் எழுதிட்டு நீங்கள் ஆன்சர் கீ புக்கில் பார்த்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் 25 இருக்க ஸ்ட்ரோக்கையும் 26 எக்ஸசைஸில் இருக்க ஸ்ட்ரோக்கையும் பேராகிராஃபாக ஆஃப் பேஜ் விட்டு எழுதணும். அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிவிட்டு அதை ஃபில்லப் பண்ணணும், சொல்லிக்கிட்டே ஃபில்லப் பண்ணணும். இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பாஸ் பண்ணிடலாம். அடுத்த சாப்டரில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.